எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. நம்ம சூர்யா இருந்துட்டு நம்ம மண்பாண்ட பிசினஸே எடுத்து நடத்தலாம் மகா அப்படின்னு சொல்லிட்டு மண்பாண்ட பிசினஸே எடுத்து நடத்துறாங்க. நம்ம மகா இருந்துட்டு என்னங்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம சூர்யா இருந்துட்டு நம்ம வாழக்கூடாதே நினைக்கிறவங்களுக்கு வாழ்ந்து காட்டணும் மகா, எப்படியாவது நம்ம சந்தோஷமா வாழணும் அப்படின்ற மாதிரி நம்ம மகா கிட்ட சொல்லவும் மகாவும் நம்ம சூர்யாவுக்கு ஆதரவா இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம தாத்தா பாட்டி நம்ம கோடீஸ்வரி எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சூர்யாவையும் மகாவையும் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சூர்யாவும் மகாவும் ரொம்பவே ஜாலியாக அந்த களிமண்ணை மிதிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரபா இருந்துட்டு சூர்யா கிட்ட ரொம்பவே விளையாட்டுத்தனமாக பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அனாமிகா இருந்துட்டு இதெல்லாம் பார்க்க முடியாம ரொம்பவே சகிக்க முடியாம பக்கமாக போயிடுறாங்க. போயிட்ட உடனே இதெல்லாம் நம்ம சித்ராக்கு கால் பண்ணி சொல்லணுமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் வீட்டில் எல்லாருமே இருக்கிறதுனால நம்ம சித்ரா கிட்ட எதுவுமே பேச முடியாம அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. நம்ம சித்ரா இருந்துட்டு இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம ரொம்பவே குழம்பி போய் நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு 50,000 வாங்கிட்டு ஏமாத்திட்டாலே இப்ப கையெழுத்து போடுவாளா மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமா இருக்காங்க நம்ம கௌதமும் சித்ராவும். அதுக்கப்புறம் நம்ம சித்ரா இருந்துட்டு கௌதம் கிட்ட இங்க பாரா கௌதம், அவ ஐஸ்வர்யா எவ்வளவு பெரிய கில்லாடின்னு உனக்கே தெரியும், அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருடா அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் கிட்ட சொல்லவும் அவளை விட நான் கில்லாடிமா அப்படின்ற மாதிரி ரொம்பவே திமிரா நம்ம கௌதம் இருந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு கௌதம் கால் பண்றாங்க. கால் பண்ண உடனே நம்ம கௌதம் இருந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்கா நம்ம சித்ரா கிட்ட எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க. நம்ம சித்ரா இருந்துட்டு அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுறா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு இங்க பாரு கௌதம், டிவோர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து போடணும்னு நினைச்சனா இப்போதைக்கு எனக்கு 50 lakhs கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாது, 50,000 கொடுத்துட்டேன்ல, எனக்கு கையெழுத்து போடுறியா இல்லையா இப்ப அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு 50,000 கொடுத்துட்டு என்ன ஏமாத்திடலான்னு பாக்குறீங்களா, அதெல்லாம் என்கிட்ட நடக்காது, நான் கேட்ட பணத்தை கொடுத்தீங்கன்னா நான் கையெழுத்து போடுறேன், அப்படியா, அப்படி இல்லைன்னா நான் கையெழுத்து போட முடியாது, நீங்க சட்டப்படி என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம சித்ரா இருந்துட்டு என்னடா இவ இப்படி பண்றா, சட்டப்படி போனா இன்னும் அதிகமா கேட்பாளடா இவ அப்படின்ற மாதிரி நம்ம சித்ரா இருந்துட்டு ரொம்பவே கோவமா டென்ஷனா பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு இங்க பாருங்க, நான் கேட்டதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் கேட்டு ரொம்பவே சகிக்க முடியாம ரொம்பவே டென்ஷனா நம்ம சித்ராவும் கௌதமும் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அனாமிகா கால் பண்ணி என்ன விஷயம்னு கேட்கணும், அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மண்டை குழம்பி போய் நம்ம சித்ரா இருந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம கௌதம் இருந்துட்டு இங்க பாருமா, அவ கையெழுத்தும் போட வேணா, அவளை டிவோர்ஸும் பண்ண மாட்டேன் நானே, எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைங்கம்மா, நீங்க பொண்ணை பாருங்க, அவ என்னதான் பண்ணிடுறான்னு நானும் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே திமிரா நம்ம கௌதம் இருந்துட்டு சித்ரா கிட்ட சொல்லவும் சித்ரா இருந்துட்டு இங்க பாருடா, அவசரப்படாதடா, ஐஸ்வர்யாவை பத்தி உனக்கு தெரியாது, அவ பெரிய கில்லாடி அப்படின்ற மாதிரி நம்ம ஐஸ்வர்யாவை பில்டப் பண்ணி சொல்றாங்க. இங்க பாருமா, அவளை பத்தி சும்மா பில்டப் பண்ணி எல்லாம் பேசாத அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் இருந்துட்டு ரொம்பவே கோவமா பேசிடுறாங்க. அதுக்கப்புறம் அனாமிகா இருந்துட்டு யாருமே இல்லாத நேரமா நம்ம சித்ராக்கு கால் பண்ணி இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. சொன்ன உடனே நம்ம சித்ராவும் நம்ம கௌதமும் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சித்ரா இருந்துட்டு அந்த மண்பாண்ட பிசினஸ் அவங்க எப்படி பண்றாங்கன்னு நானும் பாக்குறேன், வளர விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கொடூர புத்தியோட நம்ம சித்ரா இருந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. நம்ம அனாமிகா இருந்துட்டு அந்த வீட்டிலே இருந்து அந்த வீட்டுக்கே துரோகம் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் இருந்துட்டு நிறைய இடத்துக்கு வேலைக்கு போனார் இல்லையா, நம்ம அனாமிகா இருந்துட்டு வேலைக்கு போனீங்களே என்ன ஆச்சு, வேலை கிடைச்சதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை அனாமிகா, நான் எத்தனையோ இடத்துல போயிட்டேன், ஆனால் நீங்கள் குடும்பமாக சேர்ந்து மோசடி பண்ணி தானே இந்த நிலைமைக்கு வந்தீங்க, உங்களெல்லாம் என்னால் வேலைக்கு சேர்த்த முடியாது அப்படின்னு எல்லா இடத்துலையும் சொல்லிட்டாங்க, என்னால் வேலைக்கே போக முடியல அனாமிகா அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம அனாமிகா இருந்துட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. ஒரு வேலைக்கு கூட போக முடியலையா உங்களால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கிட்ட கோவப்படுவோம். விஜய் இருந்துட்டு இப்போ எதுக்காக கத்துற அப்படின்ற மாதிரி நம்ம அனாமிகா கிட்ட கேட்குறாங்க. இங்கே பாருங்க, இப்படியே பண்ணிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா நம்ம அனாமிகா கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு சூர்யா எப்படியாவது நம்ம எல்லாரும் முன்னாடியும் சந்தோஷமா வாழ்ந்து காட்டணும் சூர்யா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா மகா, நம்ம வாழக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த கௌதம் முன்னாடி நம்ம ரொம்ப நல்லாவே வாழ்ந்து காட்டுவோம் அப்படின்ற மாதிரி சபதம் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சூர்யாவும் மகாவும் எடுக்கிற சபதம் நிறைவேறுமா ஏறாதான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.